வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு தமிழரோட பெருமை மிக்க சித்திரை திருவிழாவையும் அதோட வரலாற்றையும் முக்கிய நிகழ்வுகளையும் ஆராய போகிறோம். அது மட்டும் இல்லை, மதுரையின் இதயமாக விளங்கும் இந்த திருவிழாவானது பாரம்பரியமும் பக்தியும் மிகுந்த ஒரு சிறப்பான நிகழ்வு. வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்க. இந்த சித்திரை திருவிழா பாரம்பரியமாக மக்கள் கொண்டாடிட்டு வராங்க. மன்னர்கள் காலத்திலிருந்தே கொண்டாடிட்டு வராங்க. இதோட மெயினான நோக்கம் என்னன்னா, சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கிறது தான் இதோட மெயினான காரணம். இன்னொன்று, இந்த சைவம் வைணவம்னு எதை சொல்கிறோம்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாணமும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குற திருவிழாவும் இரண்டாவதாக முதல் நடந்துட்டு இருந்துச்சு முன்னொரு காலங்களில். இதை திருமலை நாயக்கர் மன்னர் தான் ஒருமித்த திருவிழாவாக மாற்றினார். 2 திருவிழாவும் நடந்துச்சு. அது என்னன்றதை இப்போ நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒன்று, மாசியில் திருக்கல்யாணம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், மதுரையோட வடகரையில் இருக்க தேனூர் ஊரில் இருக்க ஆற்றங்கரையில் தான் கள்ளழகர் முதல் இறங்கிட்டு இருந்தார். அதைத்தான் ஒரு திருவிழாவாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. இங்கிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் தனிப்பட்டு நடந்துட்டு இருந்துச்சு. 2 தனித்தனி திருவிழாவாக தான் முதல் கொண்டாடப்பட்டுச்சு. இந்த திருமலை நாயக்கர் ஏன் மாற்றினாருன்னா, அந்த நேரங்களில் அறுவடை நிகழ்வுகள் நடக்கும். அதனால அந்த விவசாயிகளுக்கு அந்த திருவிழாவில் ஒரு திருப்தி, அந்த கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தால் இந்த திருவிழா இரண்டையுமே ஒருமித்த திருவிழாவாக மாற்றினார். ஏன் ஒருமித்த திருவிழாவாக்குனாருன்னு தெரியுமா? அந்த நேரத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்காக திருமலை நாயக்கர் ஒரு தேரை பரிசளிச்சிருக்காரு. அந்த தேரை இழுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு 1000 பேர் வர வேண்டிய இடங்கள்ல வெறும் 500 பேர் தான் வந்திருக்காங்க. என்ன காரணம்? ஏன் இவ்வளோ மக்கள் வரலை? இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவாச்சு, இதுக்கே மக்கள் இவ்வளோ ஆட்கள் கம்மியாக வந்திருக்காங்கன்னு யோசிச்சப்பதான் அந்த நேரம் அறுவடைக்குண்டான நேரம். பெரும்பாலான மக்களால் இந்த திருவிழாவில் சந்தோஷமாக முழுமையாக ஈடுபட முடியல அப்படின்ற ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் இந்த சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் ஒரு ஒருமித்த திருவிழாவாக இந்த திருவிழா ரெண்டையுமே ஒரே மாதங்களில் ஒரே நிகழ்வாக நடத்துறதுக்காக ஒன்றா ஒருமித்த திருவிழாவாக மாற்றினார். இந்த நாயக்கர் காலத்திலிருந்தே இந்த திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படல. அதுக்கு முன்னறிருந்தே இந்த திருவிழா மக்களோட இதயத்தில் ஒரு முக்கியமான திருவிழாவாகவும் சந்தோஷமான தருணமாகவும் தான் இருந்துட்டு இருந்திருக்கு. இது இப்போ இந்த திருவிழா எதுக்காக கொண்டாடுறோன்றதை நம்ம பார்ப்போம். வரலாறு சொல்கிற நிகழ்வுகளை பார்ப்போம். கள்ளழகர் அவங்க தங்கச்சியான மீனாட்சியோட திருக்கல்யாணத்துக்கு தாமதமாக வந்துடுறாரு. தாமதமாக வந்ததால் அவங்களுடைய கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற செய்தி கேட்ட உடனே கோவத்தால் வைகை ஆற்றுல இறங்கி அவருடைய கோவத்தை தணிச்சுக்கிட்டதாக ஒரு வரலாறு கூறப்படுது. ஆனால் உண்மையான வரலாறு என்னன்னு ஒரு தரப்பு கூறுறாங்க. என்னன்னா, மண்டுக மகரிஷிக்கும் நாரைக்கும் சாப விமோசனம் கொடுக்கறதுக்காக தான் அவர் ஆற்றுல இறங்கி சாப விமோசனம் அளிக்கிறாருன்றது இன்னொரு தரப்பு கூறப்படுற வரலாறு. மதுரையை தவிர வேற எந்த ஊர்கள்லையுமே ஒரு பெண் தெய்வத்திற்கு முடிசூடி பட்டாபிஷேகம் நடத்தி திக் விஜயம் செய்கிற ஒரு வழக்கம் மதுரையை தவிர வேற எந்த ஊர்லையுமே கிடையாது. பாண்டியர்களின் குலதெய்வம் என்று மீனாட்சியை சொல்லும் வகையில் மீனாட்சியோட பட்டாபிஷேகத்தன்னைக்கு பாண்டியர்களின் குலச்சின்னத்தில் ஒன்றான வேப்பம்பூ மாலை சூடப்படுகிறது மீனாட்சிக்கு. இந்த திருவிழா மாசி மாதம் நடத்தப்பட்ட திருவிழா என்று கூறப்படுவதற்கான சான்று இந்த திருவிழாவோட தேரோட்டம் மாசி வீதிகளில் தான் நடத்தப்படுது. அதே போல் ஆற்றுல ஆறு இறங்குற அன்னைக்கு அவர் உடுத்தி வர பட்டுக்கும் நாட்டோட பொருளாதாரத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஆற்றுல ஆறு இறங்குற அன்னைக்கு அவர் பச்சைப்பட்டு உடுத்தி வந்தார்னா அந்த ஆண்டு முழுவதும் மிக செழிப்பமாக இருக்கும்னும், வெள்ளை அல்லது ஊதா பட்டு உடுத்தி வந்தார்னா அந்த ஆண்டு நடுநிலைமையில் இருக்கும்னும், மஞ்சள் பட்டு உடுத்தி வந்தார்னா அந்த ஆண்டில் மிக மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும்னும், அதே போல் சிவப்பு பட்டு உடுத்தி வந்தார்னா அந்த ஆண்டில் போதிய விளைச்சல் இருக்காது, வறுமை இருக்கும்னு சொல்கிறாங்க. மதுரை ஒரு பாரம்பரிய நகரம் அப்படின்றதுக்கு இந்த சித்திரை திருவிழா மிக முக்கிய சான்று. இந்த திருவிழாவின் போது வைகை ஆற்றங்கரையிலையும் சரி, அலர்கோயிலையும் சரி, எல்லா மதத்தினரையும் காண முடியும். அதே போல் இந்த உலக புகழ்பெற்ற இந்த சித்திரை திருவிழாவை பார்ப்பதற்கு அநேக நாடுகளிலிருந்து வெளிநாட்டவரும் இந்த சித்திரை திருவிழாவை கண்டு ரசிப்பதையும் நம்மளால் பார்க்க முடியும். பொதுவாக சித்திரையில் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க.
ஆனால் இந்த மீனாட்சி பாண்டிய நாட்டையே ஆளக்கூடிய இந்த மீனாட்சிக்கு ஊர் கூடி எல்லா மனிதர்களும் எல்லா மதத்தவரும் ஒன்று கூடி இந்த சித்திரையில் தான் திருமணமே நடத்துகிறாங்க. இந்த திருவிழாவானது இந்த ஊர் மக்களையும் இந்த ஊர் மதத்தவரையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழா. இந்த திருவிழாவானது மீன் போல உறங்காமல் ஆட்சி செய்யக்கூடிய மீனாட்சியின் தூங்கா நகரத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிக முக்கிய திருவிழா. நன்றி. மீண்டும் இதே போல ஒரு முக்கியமான வரலாற்று தலைப்புல சந்திப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.